ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மைல் சங்கீத். இன்றைக்கி ஒரு சூப்பரான இடத்த தான் வந்திருக்கோம். ஒண்டர் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு விஜிபியில் இருக்குது. ஈசிஆர் ரோடில் செம்ம சூப்பராக இருக்கும். இது உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ண ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான பிளேஸ் சொல்வேன். இதை நான் என்னோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இன்றைக்கி நான் எங்கள் ஃபேமிலியோட வந்திருக்க இடம் தான் விஜிபி ஒண்டர் வேர்ல்ட் ஈசிஆர். செம்ம சூப்பராக ஃபன் பண்ண உள்ளே வாங்க, நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். என்ட்ரோன்னா வந்துட்டு ஃபுட் கோர்ட் இங்கேயே அவைலபிள் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஆளுக்கு அடல்ட்டுக்கு வந்து 800 ருபீஸ் இங்கே உள்ளே போகிறதுக்கு. நிறைய ஆஃபர் போட்டே இருப்பாங்க. அவங்களோட வெப்சைட்டை நீங்கள் பாருங்கள், இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆஃபரில் இருக்கும். நாங்கள் நல்லா ஃபன் பண்ணோம். என்ட்ரன்ஸ்லேயே அழகாக வந்து ஃபவுண்டன் மாதிரிலாம் வாட்டர் இருந்துச்சு. நிறைய ஸ்பாட்லாம் இருந்துச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. செம்ம ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணி நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். என்டர் ஆன உடனே வந்துட்டு ஃபுல் கேம்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது. ஃபவுண்டன் நாங்கள் விளையாடி முடிச்சுட்டு அழகாக கேம்ஸ் பார்க்க போனோம். 2-3 கேம்லாம் நாங்கள் ஆடினோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே நிறைய பிளேசஸ் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு, ஃபன் பண்ணுறதுக்கு. உங்கள் குழந்தை ஃபேமிலியோடு வந்தால் ஒரு சூப்பரான பிளேஸ் இது. செம்ம சூப்பராக வந்து இந்த ரைடெலாம் நாங்கள் போனோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லா ஸ்டாஃப்மே நல்லா ஃப்ரெண்ட்லியாக நம்மளோட பேசுகிறாங்க. எல்லா ரைடும் நீங்கள் எத்தனை வாட்டி ஒன்றா போனால், நான் வந்து வீக்கெண்டில் போல், வீக்கெண்டில் ரஷ்ஷாக இருக்கும். நான் வீக் டேஸ்லாம் போனால் நல்லா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணேன். எத்தனை வாட்டி ஒன்றா ரைட் போய்க்கலாம். வீக் டேஸில், வீக்கெண்டில் எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. நிறைய ரைடெலாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ரைடெலாம் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சோலார் சிஸ்டம் மாதிரி அதே வரைக்காச்சு. இது பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குல்லங்க. அழகாக இந்த இதுலேயும் நாங்கள் செம்மையாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸு. இது அடல்ட்டுக்கு வந்து 18 ருபீஸு. நீங்கள் ஆஃபர்லலாம் வந்துட்டு 490 நிறைய வாட்டி போடுவாங்க உங்களுக்கு. நைட் தீம் பார்க் சொல்லி நிறைய ஆஃபர் போடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாங்க. லைட் மியூசிக் ப்ரோக்ராம் எல்லாமே அவைலபிள் இருக்கும். நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட வந்து செம்மையாக ஃபன் பண்ணோம். நிஜமாக ஒரு சூப்பரான ரிலாக்ஸிங் பிளேஸ்னே சொல்லலாம். நானும் இங்கே உள்ளே போனோன்னா ஒரு குழந்தையாகவே மாறிட்டேன். செம்மையாக என்ஜாய் பண்ணேன் இந்த இடத்துல எல்லாமே. இங்கே அடல்ட்டுக்கு மட்டும் கிடையாது, கிட்ஸுக்கும் ஏகப்பட்ட கேம்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் எது ஒன்றா போகலாம். ரைட்ஸ் எல்லாமே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். நாங்கள் நல்லா ஃபன் பண்ணோம் ஃபேமிலியோட. ஃபஸ்ட்டு வந்து ட்ராம்ப்ளின் பார்க் போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டோம். உள்ளே என்ட்ரான நிறைய கார் இதெல்லாம் கூட இருந்தது. அதெல்லாம் ஃபஸ்ட்டு ட்ராம்ப்ளின் பார்க் முடிச்சுட்டு வரலான்னு போயிட்டோம். 800 ருபீஸ்க்கு வந்து ஒரு சாக்ஸ் கொடுப்பாங்க ட்ராம்ப்ளின் பார்க் யூஸ் பண்ணுறதுக்கு. இது எந்த டைம் லிமிட்டும் கிடையாது, எவ்வளோ நாளும் ஃபன் பண்ணிக்கலாம். உள்ளே என்ட்ரானோன்னு லெஃப்ட் சைடில் வந்து ஃபுல்லாகவே கிட்ஸுக்குங்க. இது கிட்ஸை வந்து தனியாக அழகாக வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க கிட்ஸுக்கு மட்டும். ஏன்னா அடல்ட்டு கிட்ஸும் வந்து ஒன்று சேர்த்தா வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும், குட்டி பசங்க, அதனால் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு. அதனால் வந்து இது தனியாக வச்சுருக்காங்க. இது சூப்பரான ஐடியா சொல்லுவாங்க. குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதெல்லாம் வந்து பசங்களை கூட்டிகிட்டு வந்தால் இந்த இடத்த விட்டு கண்டிப்பாக போக மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ பெருசாக வச்சுக்கோங்க. ட்ராம்ப்ளின் பார்க் வந்துட்டு நிஜமாகவே இது அவ்வளோ பெரிய ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நானும் என் ஹஸ்பண்டாக வந்துட்டு சூப்பராக நிறைய ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. ரொம்பவே நல்லா இருந்தது எல்லாமே. ஒரு கேமுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க, காலேஜ் பசங்க. அப்புறம் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க ஃபேமிலியோட. இது செம்ம சூப்பராக இருந்தது. இது வந்து அப்படியே கைவிட்டால் வந்து உள்ளே ஃபுல்லாக கீழே போயிட்டு, ஆனால் எந்த இதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா சேஃபாக இருக்குது, பிரச்சனை கிடையாது. என் பொண்ணு உள்ளே போய் மாட்டிக்கிட்டா, அவள் இருக்க ஒல்லிக்கு அந்த இதில் போயிட்டா. செம்ம சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். என்ன தயவு செய்து இதில் கூப்பிட்டாங்க, நான் போக மாட்டேன்ட்டு எனக்கு பார்க்கவே பயமாக இருந்தது. அடுத்தது வந்து இந்த கேம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ராம்ப்ளின் பார்க்கில். இது திறந்த ஒன்று வந்து அப்படியே உள்ளே விழற மாதிரி, உள்ளே ஃபுல்லாக சேஃப் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செம்ம சூப்பராக இருந்தது. நான் ரொம்ப நாள் கழித்து நான் ஒரு குழந்தையா மாதிரி செம்மையாக என்ஜாய் பண்ணேன். இது மாதிரி தான் திறக்கும். கீழே வந்து ஃபுல்லாக சேஃபாக ஃபுல்லாக வந்துட்டு அந்த நல்ல குஷன் மாதிரி இருக்கும் விழுறதுக்கு. நெக்ஸ்ட் எங்கள் ஹஸ்பண்டை ட்ரை பண்ண சொன்னேன். கடைசியாக தான் நான் போனேங்க. ஆனால் நிஜமாக சொல்கிறேங்க, அந்த உட்காந்துட்டு ரொம்ப பயந்துட்டுங்க. நான் வேண்டான்னு என் பொண்ணு இல்லை, கண்டிப்பாக நீ ட்ரை பண்ணியே ஆகணும், ரொம்ப நல்லா இருக்குன்னா. எனக்கு பயமாக இருக்குது, எழுந்துக்குவான்னு சொன்னாங்க. சொன்னால் பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, சேஃப் தான்னாங்க. கையை இப்படி வச்சுட்டு அப்படியே கம்முன்னு இருங்க, கீழே அப்படியே போய் இது பண்ணிடுவீங்க. அதே மாதிரி அழகாக லேண்ட் ஆகிட்டோம். கீழே அழகாக வந்து 2 கேர்ள்ஸ் இருக்காங்க, சேரப் பண்ணி நம்ம தூக்கி விடுவாங்க. ஒரு பிரச்சனையோட எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ரைடு வந்து பசங்க வந்துட்டு அந்த டயர் மாதிரி கொண்டு போய் மேலேருந்து சறுக்கிட்டு வரா மாதிரி அதை கொண்டு போனாங்க. சத்தியமாக நான் வரமாட்டேன்ட்டேன், எனக்கு இருக்குது, ரொம்ப பயமாயிடுச்சு. பசங்க நல்லா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க. சூப்பராகவே இருந்துச்சு அந்த பால் மேலே விழும்போது. எங்கள் ஹஸ்பண்டும் ஒரு குழந்தையா மாதிரி செம்மையாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணார். ஃபேமிலியோடு போகிறதுக்கு இது சூப்பரான பிளேஸ்ன்னு சொல்வேன்.
ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. என் பசங்க 2, 3 வாட்டி இந்த ரைடு போனாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோடலாம் என்ஜாய் பண்ண சூப்பரான பிளேஸ். ஒரே இடத்துலயே உங்களுக்கு ரைடு இருக்குது, ட்ராம்ப்ளின் பார்க்கு சொல்லவே வேணாம். ஏக்கச்சக்க கேம்ஸ் இருக்குங்க. ட்ராம்ப்ளின் பார்க்கே செக்ஷனாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த பால்லாம் வந்து நிஜமாவே நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க. குழந்தையா மாறிட்டு என்ஜாய் பண்ண இந்த பாலோட அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா வந்துட்டு ஆனால் எப்போ விளையாடும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடுங்க. ஏன்னா பசங்க நம்மலாம் வந்து போன்லாம் எப்படி இருக்கும் தெரியாது. ஆனால் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். எங்களை மாதிரி நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு செம்ம லைஃப் வந்துட்டு என்ஜாய் பண்ண மாதிரி இருந்தது. ரொம்ப லாங் டே மாதிரி இருந்தது. அதேமாதிரி ஒரு கேமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இது ஒரு கேம், இது வந்து இதில் வாக் பண்ணணும், இதில் விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது. இது மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குது. ஆனால் சேஃபாக நீங்கள் விளையாடுங்க. இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க என் பசங்க. நானும் இதில் வந்து போனதே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் விஜிபி ஒண்டர் வேர்ல்டில் இதில் போனது தான் எனக்கு ஃபஸ்ட் டைமு. அவ்வளோ ஃபன்னாக என்ஜாய்புல்லாக இருந்தது. நிஜமாக கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்கே போக மாட்டேன், இங்கேயே தான் இருப்பேன்னு வாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த ட்ராம்ப்ளின் பார்க்லேயே வந்து பேஸ்கெட் பால் இருந்துச்சு. இதுவும் ஃபன் பண்ணோம். டைம் போனதே தெரியல, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆனால் நிஜமாக சொல்கிறேங்க, ஒரு குழந்தையாக மாறிடலாம். அங்கே போயிட்டு நீங்கள் பசங்களாம் செம்மையாக ஃபன் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸோட ஒன் டே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இந்த பிளேஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நிறைய டாஸ்க்லாம் கூட இருந்துச்சு. பசங்க செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. சிரித்து வயிறு தான் வலிச்சுது. அவங்களால சிலது பண்ண முடிஞ்சது, பண்ண முடியல. என்னாலையும் நிறைய பண்ண முடியல. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. என்னால் முடிஞ்சாலும் என்ன பண்ண முடியுமோ நானே என் ஹஸ்பண்டும் ட்ரை பண்ணோம். கிட்ஸுக்கெலாம் வந்துட்டு நல்ல இது மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸு. 800 ரூபிக்கு ஃபுல் டே பேக் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். எந்த டைமிங்கும் கிடையாது. நல்லாவே இருந்துச்சு. ஒரு வேளை நான் வீக் டேஸை வந்ததோடு அப்படி இருக்கணும், வீக்கெண்டில் வந்து கூட்டமாக இருந்தால் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா தெரில. நாங்கள் வீக் டேஸை வந்துட்டும் நல்லா என்ஜாய் பண்ணோம். நானும் ஹஸ்பண்டும் ட்ரை பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணோம். இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருந்தது, வேண்டான்னு விட்டுட்டேன். எங்கள் ஹஸ்பண்டும் சிலதெல்லாம் ட்ரை பண்ணார். நல்லா ஃபன்னாகவே போச்சு இந்த கேம்ஸ் எல்லாமே. அதே மாதிரி எல்லாம் மேலே ஏறுறது, கீழே விழுறதுன்னு சொல்லிட்டு செம்ம சூப்பராக ஃபன் பண்ணோம் நாங்கள். பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி அவுட்டிங் போயிட்டு நாங்கள் நல்லா ஃபன் பண்ணோம். இது மாதிரி நீங்களும் போனால் கண்டிப்பாக இந்த பிளேஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், எங்கள் ஹஸ்பண்ட் எப்படி விழுந்தார் பாருங்கள். இப்படி தாங்க விழுறாரு. நானும் அப்படி தான் விழுந்து நல்லா ஃபன் பண்ணி சிரிச்சுட்டு இருந்தோம். எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க லைஃப்பில். கண்டிப்பாக ஒன் டே இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது மட்டும் கிடையாதுங்க. இது முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு ஃபுட்டுக்கு வெளியில் வந்துட்டோம். இங்கே என்ட்ரன்ஸே இருக்குது, ஃபுட் கோர்ட் மாதிரி. 100 ரூபீஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. செம்ம சூப்பராக இருக்குது. நிஜமாக எப்படி இந்த இதுக்கு தராங்கன்னு தெரியல. இந்த ஃபுட் கோர்ட் வந்து மிட்நைட் 12 வரலும் இருக்குது. நீங்கள் வந்து நார்மலாக இந்த ஈஸியாக சைட் போனால் கூட இந்த ஃபுட் கோர்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 99லேருந்து ஃபுட்டெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஏகப்பட்ட ஸ்டால் இருக்குது. எல்லா ஃபுட்டுமே சூப்பராக இருக்குது. நாங்கள் என்ன பண்ணோன்னா மட்டன் பிரியாணி வாங்கினோம் இந்த ஷாப்பில். மட்டன் பிரியாணி வந்து கொஞ்சம் ஹைதராபாத் ஸ்டைலில் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அது வாங்காமல் ரோலும் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். ஒரு 4-5 டிஃப்ரெண்ட்டானது வாங்கி வந்து ஷேர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். நல்லா சூப்பரான பிளேஸ், நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா ஃபுட்டுமே இங்கே அவைலபிள் இருக்குது. நீங்கள் எது வேணால் வாங்கிக்கலாம். ஸ்டார்டிங் 99 நல்ல கிரேட் டீல்னு சொல்லுவேன் நான். அதேமாதிரி 12 வரலும் அந்த சைடு நீங்கள் போனாலும் இந்த ஃபுட் கோர்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஒண்டர் வேர்ல்டு வரணும் அவசியம் கிடையாது. ஒண்டர் வேர்ல்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த ஃபுட் கோர்ட் இருக்குது. நீங்கள் வந்து ஒண்டர் வேர்ல்டு வரலனாலும் கண்டிப்பாக இந்த ஃபுட் கோர்ட்டுக்கு வந்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. ரீசனபிள் ப்ரைஸாக சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் மட்டன் பிரியாணி வாங்கி ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி வந்து மட்டன் பிரியாணி நல்லா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி கொடுத்துருந்தாங்க. இங்கே நாங்கள் ஆர்டர் பண்ண பிறகு தான் அவங்க ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க டைம் வந்து 10-15 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டு தான் செஞ்சு கொடுத்தாங்க. மட்டன் எல்லாமே நல்லா சாஃப்டாக ஜூஸியாகவும் இருந்தது. அதுக்கு பச்சடி கொடுத்துருந்தாங்க. பச்சடியும் நல்லா இருந்தது. பச்சடி நல்லா வெள்ளரிக்காயெல்லாம் போட்டு செம்ம சூப்பராக இருந்தது. நம்ம பசங்களுக்கு பிரியாணி பிடிக்காது. நாங்கள் தான் பிரியாணி சாப்பிட்டு அவங்க வந்து பர்கர் வாங்கிட்டாங்க. அதுவும் நல்லா இருந்தது. இது ஜஸ்ட் 99 ரூபீஸ் தான் பாருங்கள். சூப்பராக இருக்குது சிக்கன் பர்கர். இதெல்லாம் நல்ல ரீசனபிள் ப்ரைஸே கொடுத்தாங்க. அதே மாதிரி சிக்கன் ஃப்ரை கூட நாங்கள் வாங்கியிருந்தோம். அதுவும் வந்து 99 ரூபீஸ் தான். செம்ம சூப்பராக இருந்தது. சிக்கன் ஃப்ரை இது தான், இது 99 ரூபீஸ். ரோல் 99 ரூபீஸ். எல்லாமே 99 ரூபீஸ் தான். முடிச்சுட்டு ஃபுட்டு லஞ்சு முடிச்சுட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே வாட்டர் கேம்ஸ் இருக்குது. முக்கியமாக இதுதான் ரொம்ப பிடிச்சது. இந்த வாட்டர் கேம் வந்து ஒரு ஷேடோவில்
ஃபுல்லாக கவரில் இருக்க, வெயிலில் வந்தால் கூட நிம்மதியாக வந்து செம்மையாக ஃபன் பண்ணலாம். இவ்வளோ பெரிய வாட்டர் தீம் பார்க் வந்து சொல்லவே வேணாம். கண்டிப்பாக நீங்கள் வாங்க. எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, அதனால் நாங்கள் போகல. நான் சுற்றி மட்டும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 800 ருபீஸ் நல்ல வந்து ட்ராம்ப்ளின் பார்க்கு, ரைடு, வாட்டர் கேம்ஸ்லாம் சொல்ல வேணும். இது நல்ல ஆஃபரில் 499 போடும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அடல்ட்டுக்கே ஆஃபரில் வந்து 499 போடுவாங்க. நீங்கள் அவங்களோட இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய ஆஃபர் போடுறாங்க. லைவ் மியூசிக் இருக்குது, கேம்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த வாட்டர் ரைட்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது க்ளோசிங் டைமில் தொட்டு காலியாக இருக்குது. மதியானம்லாம் செம்ம ரஷ் இருந்தது. ஈவினிங் 5 o'clock கூட இந்த கேம்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். ரைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு 6 o'clock வரல அவைலபிள் இருக்குது. நைட் தீம் பார்க்குன்னு போடுறாங்க. அது வந்து நைட் ஃபுல்லாக 11 o'clock வரலுமே இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த தீம் பார்க்கில் வந்துட்டு வாட்டர் தீம் பார்க்கில் வந்து எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள். ஒரு இடத்துல அவ்வளோ கேம்ஸ் இருக்கும். வாட்டரில் இவ்வளோ கேம்ஸ் இருக்கான்ற மாதிரியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு சூப்பர் பிளேஸ் சொல்வேன் நான். நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது இந்த வாட்டர் கேம்லேயே. மேலேருந்து ஸ்லைட் மாறலாம் கூட இருக்குது. ஸ்லைட்லேயே 2-3 ஸ்லைடு குட்டி பசங்களுக்கு தனியாக வச்சுருக்காங்க, பெரியவங்களுக்கு அடல்ட்டுக்கு தனியாக வச்சுருக்காங்க. எவ்வளோ பெருசு பாருங்கள். பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம வெளியே எங்கேயுமே போவோன்னா நம்ம சென்னைக்குள்ளேயே இவ்வளோ சூப்பரான தீம் பார்க்கு நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் எல்லாமே உள்ளேயே இருக்குது. உங்களுக்கு ஃபுட்டுலேருந்து ரைட்லேருந்து எல்லாமே இருக்குது. நல்லா சேஃப் அண்ட் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. விஜிபி ஒண்டர்வேர்ல்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒன் டே நல்லா ஃபன் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு நீங்கள் வரலாம். நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக வரலாம், ரிலேட்டிவ்ஸோடு வரலாம், எல்லாம் குரூப்பாக வந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோடலாம் வந்தால் நிஜமாக நான் ஃபேமிலியோட செம்மையாக ஃபன் பண்ணேன் ஒன் டே ஃபுல்லாகவே. இங்கே 5 மணி க்ளோசிங் தொட்டு எல்லோரையும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நான் ரிக்வஸ்ட் பண்ணி இந்த வீடியோ எடுத்தேன். ஏன்னா எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாமே ரொம்ப ரைடு. இது ஒரு ரைடு, அந்த பக்கத்தில் இருக்க வாட்டர் ரைடு மேலேருந்து வராமல் இருக்கும். இதெல்லாம் அடல்ட்டுக்கு. கிட்ஸுக்கெல்லாம் குட்டி குட்டியாக இங்கேயே கொடுத்துருக்காங்க. லேடிஸ்க்கு அழகாக இருக்குது. இது வந்து யார் வேணால் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் குழந்தைய கூப்பிட்டு வந்து செம்மையாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பரான பிளேஸ் இது. இந்த ரைடுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு இந்த ஃப்ளவர் நான் ஃபஸ்ட்டே காமிச்சேன். இங்கே வந்து ஒரு கெஃபே இருக்குது. இங்கே வந்து காஃபி டீ சாப்பிட்லாம். இதான் வந்துட்டு ஸ்டேஜு. உங்கள் லைவ் பர்ஃபார்மன்ஸாக நடக்கும். வீக்கெண்டில் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேல வந்து இங்கே அழகாக லைவ் பர்ஃபார்மன்ஸாக நடக்கும். அப்புறம் வந்துட்டு இது பாருங்கள். இது செம்ம சூப்பராக இருந்தது. நிஜமாக ரொம்ப பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு பழகிடுச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது. இந்த ஜிப்லைனரில் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. எங்கள் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு ட்ரையல் பீஸை அமுச்சு விட்டால் பாருங்கள். அவர் போயிட்டுருக்காரு பாருங்கள் ஜிப்லைனரில். செம்ம ஃபன்னாக இருந்தது பார்க்குறதுக்கு. அவர் அங்கே போயிட்டு அப்பாடி சேர்ந்துட்டார். ஏன்னா நம்ம வேறு வெயிட்டு தாங்க முடியும் அறந்துருச்சா பார்த்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் கொஞ்சம் வெயிட் கம்மி பிரச்சனை இல்லை, அதனால் என் பொண்ணுங்களே அமுச்சு விட்டேன். கடைசியாக தான் நான் போனேன். என் பொண்ணு மிரட்டிட்டு போனான், நீ கண்டிப்பாக இதை நீ ட்ரை பண்ணியே ஆகணும். நிறைய ரைட்ஸ் வந்து நான் அவாய்ட் பண்ணேன். என் பொண்ணு தான் வந்துட்டு 2 பொண்ணுங்களும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்துக்கும் போனோம்மா, என்ஜாய் பண்ணுமா லைஃப்பில், கண்டிப்பாக ஒன்றும் இல்லை பார், நான்லாம் போகிறேன் பார் அப்படி மிரட்டிட்டு போனான். கண்டிப்பாக நீங்கள் பின்னாடி வரலன்னா அவ்வளோதான் சொல்லிவிட்டு அவங்க 3 பேரும் போயிட்டாங்க. அவங்களாம் ஒல்லியாக இருக்காங்க, பொசுக்கு நேரி போயிட்டாங்க. ரொம்பவே பார்க்கவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் கண்டிப்பாக ஜிப்லைனர் பார்க்க பயமாக தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. என் பொண்ணும் போயிட்டு அங்கேருந்து கையாட்டினா, அம்மா நீங்கள் வாங்கன்னா அதுக்கப்புறம் நானும் தைரியத்தை வர வச்சுட்டு இறங்கிட்டேன். எனக்கு வேறு பயம், வெயிட்டில் எங்கன்னா அறந்துட போதுறான்ட்டு. அவ்வளோ காமெடியாக இருந்தது. ஆனால் எப்படியோ நாங்கள் போயிட்டோம். இங்கே வந்து சூப்பராக இப்படி ஜிப்லைனரில் இப்படி போயிட்டு அங்கேருந்து ஜிப்லைனர்லேயே வந்து சைக்கிளிங் இருக்குது. 2 பேர் ரைட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம், நானும் என் ஹஸ்பண்டும். நிஜமாக நாங்கள் அந்த லவ் பண்ணுற காலத்துக்கு போன மாதிரி இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணோம். என் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சண்டை போட்டோம், ஃபன் பண்ணோம், என்ஜாய் பண்ணோம். இந்த டேவை வந்து மறக்கவே முடியாது. உங்கள் லைஃப்லேயும் கண்டிப்பாக அது மாதிரிலாம் நீங்கள் வெளியில் போனால் தான், அவுட்டிங் போனால் தான் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நாங்கள் போன பிறகு எங்கள் பசங்களையும் ட்ரை பண்ண சொன்னோம். நல்லா. ஆனால் அங்கே போய்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் நடுவில் ஆட்டி விட்டாருங்க. ரொம்ப பயமாக இருந்தது. பார்க்க வந்து பயமே இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் வந்து நிஜமாகவே கொஞ்சம் த்ரில்லிங் ரைட் தான் இது. ரிவர்ஸ் வரும்போது இன்னும் கேட்கவே வேணாம், செம்ம சூப்பராக இருந்தது. இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுவும் சென்னைக்குள்ளே இருக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் முன்னெலாம் ரொம்ப ஹில் ஸ்டேஷன் எங்கன்னா தான் இருக்கும். இப்போ வந்து விஜிபிலே இருக்கிறது வந்து ரொம்ப சூப்பர். நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் போங்க. அதே மாதிரி என் பசங்களும் இதே மாதிரி போனாங்க, போயிட்டு ஃபன் பண்ணிட்டு வந்தாங்க. ரைடெல்லாம் வந்துட்டு பார்க்க வந்து நார்மலாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஜாலியாக கையாட்டிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் கதற விட்டாங்க போங்க இந்த ரைடு.
அங்கே மேலே போய் எகிரி விழுந்துடும் போல இருக்குது. மேலே போனது மட்டும் கிடையாது, சுற்றுச்சு பாருங்கள், ஒரு சுற்று நம்மளே கைண்டி விழுந்துருவோம் மாதிரி இருந்தது. இது பார்க்க என்னடி இதெல்லாம் ஒரு ரைடா அப்படின்னு நினச்சி தாங்க போனோம். செம்ம த்ரில்லிங்காக இருந்தது நிஜமாக. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்தீங்க வச்சுக்கோ, ஃப்ரெண்ட்ஸோட செம்ம ஃபன் பண்ணலாம். நான் ஃபேமிலியோடு வந்து செம்ம கற்றுன்னு என்ஜாய் பண்ணாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்து. பாதி நேரத்தில் பாருங்கள் நாங்கள் பீதியில் தான் இருப்போம், ஏன்னா அது மேலே போயிட்டு ஒரு சுற்றும் போது எப்படி இருந்துச்சு திறமாங்க, ஒரு வாட்டியும் வயிறெல்லாம் கலங்கி போச்சு. இது மாதிரி த்ரில்லிங் ரைட்லாம் இங்கே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து விஜிபி ஒண்டர்வேர்ல்ட் வாங்க, செம்ம ஃபன்னாக. அந்த நெக்ஸ்ட் இது பாருங்கள், இது நார்மலாக ட்ரெயின் மாதிரி போகும், கிட்ஸு நினச்சி ஏறினாங்க. போன பிறகு தாங்க தெரியுதுங்க, தலைக்கீழே சுற்றுன்னு சுற்றுதுங்க. எனக்கு பயமாயிடுச்சு. எல்லாருமே ஒரு கத்திட்டோம், அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. செம்ம ஃபன்னாக சிரித்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரே காமெடி, என்னப்பா சோனமுத்தா குதிச்சா தலைக்கீழே தானே குதிப்பேன்னு சொல்லிட்டு போனான்ட்டு. எங்கள் ஹஸ்பண்ட் உஷாராக எந்த ரைடுமே வரல, நான் வீடியோ எடுக்கிறேன், நீங்கள் ரைடுங்க போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள் தலைக்கீழே வரேன் பாருங்கள், நான் என் பசங்களும் நானும் தலைக்கீழே சுற்றுறோம். செம்ம ஃபன்னாக இருந்து பாருங்கள், நான் எப்படி சுற்றிட்டு வரேன் தலைக்கீழே. ஐயோ இதெல்லாம் பார்க்க வந்து நார்மலாக இருக்குது. இது குட்டி பசங்க அலோட் கிடையாது, ஏன்னா அவ்வளோ வந்துட்டு த்ரில்லிங்காக இருக்கும். நீங்கள் பெரியவங்க போகலாம். இதுவும் அப்படி தாங்க பாருங்கள், ஜாலியாக காலாடிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு. நான் நல்லாவே என்ஜாய் பண்ணேன். பாருங்கள் பார்க்க நார்மலாக தானே இருக்கும், மேலே போய் ஒரு சுற்றுச்சிங்க, தலையே சுற்றுது. மேலே போய் பார்த்தா உலகமே தெரியுதுன்னுவாங்களே அது மாதிரி. அதுக்கப்புறம் என் பொண்ணு இதை சொன்ன போகாதன்னு சொல்லிட்டு, ஆனால் அவள் போய் ஆகும் மங்கி ஜம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. கழட்டி விட்டோன்னே என் பொண்ணு போனால் பாருங்கள், மேலே போய் ஒரு அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு மாதிரி எனக்கு தெரியுது, தயவுசெய்து யோசிச்சு போங்க. என் பொண்ணுக்கு வந்து ஒரு 1 வீக் வந்து செம்ம பாடி பெயின், இது அப்படியே இதுவாகிடுச்சு, அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுவும் இந்த வெயிட் கம்மி வரையா அப்படியே ரொம்ப ஜம்ப் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் எல்லாருமே இது கொஞ்சம் பார்த்து போங்க, சேஃப்டி தான் முக்கியம். அதனால் இது மாதிரி ரைடெலாம் கூட போனோம். இந்த மாதிரி ரைடெலாம் கூட இது பார்க்க இங்கே நார்மலாக தானுங்க இருக்குது. இது பயங்கரமாக இருந்ததுங்க பாருங்கள். இப்போ நார்மலாக நாங்கள் ஜாலியாக சிரிக்கிறோமா, அதுக்கப்புறம் இருக்குது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஒரு த்ரில்லிங் ரைட் தாங்க. கிட்ஸுக்கு தனியாக இருக்குது, இதெல்லாம் பெரியவங்க ரைட் பண்ணுறது. எல்லாமே நல்ல பெல்ட்டெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிடுறாங்க, அதனால் கொஞ்சம் பிரச்சனை கிடையாது. பாருங்கள் எப்படி சுற்றுது பாருங்கள். ஐயோ நாங்கள் சாப்பிட்டு வேறு வந்துட்டோமா, தலை சுற்றுன்னு சுற்றுச்சிங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கார சினிமாட்டோகிராஃபிக்லலாம் எடுத்துருக்காரு பாருங்கள், எப்படி இருக்கும் பாருங்கள். நான் உட்காந்துருக்கேன், எங்களுக்கு வயிறு கலங்குது, ஒரு ஜாலியாக சிரிக்கிறார். நாங்கள் கற்றுனோம், சார் என்ன சார் எப்படியோ சுற்றுதுன்ட்டு. ஒரு பக்கம் சுற்றினா பரவாயில்ல, நாங்கள் எப்படி சுற்றுறோம் பாருங்கள், அந்த இடத்துல தொங்குறோம், நேரத்தில் அப்படியே மேலெல்லாம் தூக்குது. ரைடு வந்து இங்கே ரொம்ப த்ரில்லிங்காக செம்மையாக இருக்குது. நிறைய பேருக்கு பிடிக்கும் இந்த த்ரில்லிங் ரைடெலாம் போகணுன்னு. கண்டிப்பாக அப்படி பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இங்கே நீங்கள் வரலாம். ஏன்னா எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும் போது செம்மையாக ஃபன் பண்ணலாம். ஃபுட்டும் ரீசனபிள் ப்ரைஸு. ஆஃபரில் போங்க, அவங்க இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய ஆஃபர் போடுறாங்க விஜிபி. அந்த ஆஃபரில் போனால் உங்களுக்கு டிக்கெட்டும் கம்மியாகும். இது மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ணால் ஒரு சூப்பரான ப்ளேஸ் சொல்வேன். இங்கே பர்த்டே பார்ட்டிஸ்லாம் கூட நடத்தலாம். உங்களுக்கு அந்த ஸ்டேஜில் அதுக்கு தனியாக வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. அந்த பேக்கேஜாக நீங்கள் கால் பண்ணி கேட்டால் சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து சூப்பரான ப்ளேஸ் இது. சென்னை சிட்டிக்குள்ளே நீங்கள் 1 டே என்ஜாய் பண்ணோன்னா இதெல்லாம் செம்மையாகவே இருக்கும். ரைடு பாருங்கள் எப்படி போய் மேலெல்லாம் போய் எப்படி சுற்றுது பாருங்கள். நிஜமாக நாங்கள் பயந்துட்டோம் பாருங்கள், தலைக்கீழே நிற்கிறோம். எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ நாங்கள் கத்த ஆரம்பிச்சிடும், அண்ணா போதும் இறக்கி விடுங்கன்ற மாதிரி. அந்த மாதிரி ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணோம் ரொம்ப நாள் கழிச்சு. இங்கே பர்த்டே பார்ட்டிஸ்லாம் கூட பண்ணலாங்க, டீட்டெயில் கேட்டுக்கோங்க. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். கிட்ஸுக்கு தனியாக இருக்குது. இந்த மாதிரி விஜிபி ஒண்டர்வேர்ல்டுக்கு நாங்கள் ஃபேமிலியோட ஃபன் பண்ணோம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு என் பேஜை ஃபாலோ பண்ணிங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கண்டிப்பாக சந்திப்போம். லவ் ஆல் சவால். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.